லாஸ்ட் வீடியோல VLOOKUP பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம HLOOKUP பார்க்கலாம். VLOOKUP-ஓட பேசிக் ஃபங்க்ஷன் என்ன ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காலம் பேஸ் பண்ணி இருக்கிற நெக்ஸ்ட் வேல்யூ ரெஃபரன்ஸ் வேல்யூவை நம்ம புல் அப் பண்றது தான் VLOOKUP-ஓட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ரோ பேஸ் பண்ணி இருக்கிற வேல்யூ எடுக்கிறது தான் HLOOKUP-ஓட ஃபங்க்ஷன். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு காலமோட அந்த டேபிளோட ஹெடர்ஸ் தெரியும், எத்தனாவது ரோ எனக்கு வேணும் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் எனக்கு தெரியும், பட் லைக் 8வது ரோல எனக்கு எந்த ஐடி இருக்கு அப்படின்றது தெரியாதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் HLOOKUP. லைக் நம்ம VLOOKUP ஃபர்ஸ்ட் காலம் பேஸ் பண்ணி மற்ற காலத்துல இருக்கிற வேல்யூஸ் ரிட்ரீவ் பண்ணியிருப்போம். இப்போ HLOOKUP பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ பேஸ் பண்ணி மற்ற ரோல இருக்கிற வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ண போறோம். சிங்கிள் காலமா தான் இதுவும் ஒர்க் ஆகும் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி இருக்கிற ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸ் நான் எடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு HLOOKUP லுக்அப் வேல்யூ எனக்கு எம்ப்ளாயி ஐடி வேணும். எம்ப்ளாயி ஐடி எந்த காலம்ல இருக்குன்னா இந்த காலம்ல இருக்கு. இந்த காலம் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எத்தனை ரோ தள்ளி இருக்கிற டேட்டா எனக்கு வேணும்னா ஜஸ்ட் 2 கொடுத்துட்டு நான் 0 கொடுக்குறேன். இனிஷியல் பிளேஸ்ல கொடுத்தேன்னா எனக்கு செகண்ட் ரோல் இருக்குது. எம்ப்ளாயி ஐடியிலேருந்து 1 2 செகண்ட் ரோல் இருக்கிற டேட்டா வருது. ஸோ இங்க நான் 3 சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு தேர்ட் ரோல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் ஆகுது. சேம் லைக் தட் VLOOKUP-ல நான் சொன்ன மாதிரி நீங்க கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு 3,4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூ ரிட்ரீவ் ஆகும். ஸோ இந்த லுக்அப் ஃபங்க்ஷனை நீங்க VLOOKUP-ல சொல்லி கொடுத்த மாதிரி B18 கொடுத்துட்டு 2 வேல்யூக்கும் நீங்க ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரெஃபரன்ஸும் செலக்ட் பண்ணிருக்கணும். ஸோ பாருங்க இங்க நான் B17ல இருந்து 18 செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு என்னோட லுக்அப் வேல்யூ வந்து எம்ப்ளாயி ஐடியும் அவங்களோட நேமும் இருக்கு. ஆனா நான் எங்க லுக்அப் பண்ணியிருக்கேன் பாருங்க, எம்ப்ளாயி ஐடியை மட்டும்தான் லுக்அப் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், எம்ப்ளாயி ஐடி மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா A4ல இருந்து A14 இருக்கிறது B14 மூவ் பண்ணணும். ஏன்னா அங்கதான் எனக்கு நேம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணி என்டர் பண்ணா இப்போ பாருங்க மூவ் பண்ண உடனே 3 and 4ல 3 மட்டும் தான் இருக்கும். ஐ மீன் தேர்ட் ரோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு ரிட்ரீவ் பண்ணி தரும். ஏன்னா நம்ம இனிஷியல் ஃபேஸ்ல நம்ம லிஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால நம்மளுக்கு லிஸ்ட் இந்த மாதிரி கர்லி பேசிஸ்ல கொடுக்கறது ஒர்க் ஆகாது. ஸோ நான் இப்போ 3 கொடுக்குறேன் பாருங்க, தேர்ட் ரோல வருது. இப்போ நான் இங்க 4 கொடுத்தேன்னா ஃபோர்த் ரோல இருக்கிற டேட்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வேல்யூவை ஃபுல்லா காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஹெட்டர் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ்னு கொடுத்த உடனே எனக்கு அந்த ஹெட்டர்ஸ் மட்டும் இந்த மாதிரி வந்ததுதான். ஃபார் எக்ஸாம்பிள் 8th ரோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணேன்னா ஈக்குவல் டு HLOOKUP லுக்அப் வேல்யூன்னா இது எல்லாமே எனக்கு லுக்அப் வேல்யூ கமா லுக்அப் டேபிள் அரேனா இதுதான் டேபிள் அரே எனக்கு கமா எதனாவது ரோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேணும் நம்பர் 8 கொடுத்து 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணா எனக்கு 8th ரோல இருக்கிற டேட்டா செட் இங்க வந்துடும். ஸோ உங்களுக்கு சின்ன டேட்டா செட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிருது இது 8th ரோல இருக்கிற டேட்டா செட் அப்படின்றத. ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ன்ற யூசர் வந்து 8th ரோல இருக்காரு. ஸோ ஹெட்டரும் கன்சிடர் பண்ணிங்க, ஹெட்டரோட சேர்த்து தான் கவுண்ட் அது. 8th ரோல இருக்காருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹரின்றத யூசரோட டேட்டா எடுக்கணும்னா ஹரி எத்தனாவது ரோல் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக நீங்க மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா அதோட பொசிஷன் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோபால்ன்ற ஐடி எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு. ஸோ 8th ரோல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா இங்க 8ன்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணிட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணிடலாம் ஈஸியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் கோபால் டைப் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். MATCH மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஸோ எனக்கு கோபால்ன்ற யூசரை இந்த லிஸ்ட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ல இருந்து ஹெட்டரோட தான் சேர்க்கணும். ஏன்னா ஹெட்டர் தான் ஃபர்ஸ்ட் காலம் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். ஹெட்டரோட சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு கமா 0 ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலா தான். ஜஸ்ட் இந்த லிஸ்ட்ல கோபால் எங்க இருக்கிறாங்கன்ற பொசிஷன் இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் எடுத்து கொடுத்துரும். என்டர் பண்ணா எனக்கு 8ன்னு வருது. ஸோ இந்த 8ஐ நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8 இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த HLOOKUP-ல நம்ம கொடுக்க வேண்டிய 8க்கு பதிலா இந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்றேன். ஜஸ்ட் இந்த 8ன்ற இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இப்போ கோபால் எந்த ரோல் இருக்கிறாருன்னு எனக்கு தெரிய தேவையில்லை.
ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நான் போயிட்டு இந்த ஃபார்முலா delete பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் ஜான்னு டைப் பண்றேன். ஸோ ஜானோட டீடைல்ஸ் எனக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ ஹரின்னு டைப் பண்ணா ஹரியோட டீடைல்ஸ் அப்டேட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா பேக் எண்ட்ல மேட்ச் ஃபங்க்ஷன் இந்த லிஸ்ட்ல ஹரியோ கோபாலோ எந்த யூசர் எந்த லைட்டம் இருக்கான்ற இண்டெக்ஸ் பொசிஷன் எனக்கு எடுத்து கொடுத்துரும். நைன் ஷோ ஆகுது பாருங்க. ஸோ ஹரின்றவங்க செலக்டட் கிரீன் கலர் காலம்ல 9th பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் கிடைச்ச உடனே ஹெச் லுக்கப் ரிமைனிங் ஒர்க்கை பார்த்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹரியோட டீடைல்ஸ் வந்து புல் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்க டைனமிக்கா ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனும் நீங்க மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனும் அதுக்குண்டான செப்பரேட் பேராமீட்டர்ல ஒர்க் ஆகும். அதுக்குண்டான ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம மற்ற ஃபங்க்ஷனோட கம்பைன் பண்றது மூலமா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஈஸியா ரிட்ரீவ் பண்ண முடியும். ஹெச் லுக்கப் ஃபங்க்ஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வி லுக்கப்பும் ஹெச் லுக்கப்பும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற லுக்கப் ஃபங்க்ஷனும் எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷனும் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா இது வந்து பேசிக். இது வந்து ரொம்ப அதிகமான பேராமீட்டர்ஸ் இல்லாம நீங்க ஈஸியா ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். தேங்க்யூ.